வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஸோ 2025/6/7 வரை மீனத்திலிருந்து ஜென்ம சனியாக உங்களுக்கு சனி பயிற்சி நடத்தி பலன் கொடுக்கவிருக்கிறார். சரி, இது உங்களுக்கு என்ன தரும், என்ன தராது, நன்மை என்ன, தீமை என்ன, விரிவாக பேசுவோம். ஜென்ம சனியை பொறுத்தவரை நான் எப்பயுமே 7 சனிக்கு எல்லா வீடியோஸ்லும் சொல்கிற அதே விஷயம்தான். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். 30 வயதிலிருந்து 60 வயது வரை, அதாவது 2ஆம் சுற்று சனியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சனி பொங்கு சனியாக இருக்கும். ஸோ அந்த சனி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். அப்புறம் ஏன் இதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம்? சனி பொதுவாக ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்து நிறைய தண்டனைகளை கொடுத்து அது பாடமாக உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு டீச்சர். ஸோ அந்த டீச்சர் கையில் நீங்கள் ஒரு 2 வருஷம் சோளமாக மாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அவர் என்ன செய்வார்? நல்லது கொடுப்பாரா? அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்லாம் நம்ம பாஸ் பண்ணணும்ல. அந்த டெஸ்ட்லாம் நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. படிக்க கஷ்டமாக இருக்கும், மார்க் எழுத கஷ்டமாக இருக்கும், அவர் மார்க்கும் போட மாட்டார். ஆனால் நம்ம படிக்கணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே. இதுதான் ஜென்மசனியினுடைய கஷ்டம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் வைப்பார். அதில் எல்லாம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க. போனால் போதுன்னு கொஞ்சமாக காசு கொடுப்பாரு. அதான் கொஞ்சமாக மார்க் போடுறது. பலன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனாலும் அவர் போகும்போது மொத்தமாக டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் 7 சனியில் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்கிறது. எப்பயுமே நான் 7 சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனி வருது, அமைதியாக இருங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்க, தொழில் தொடங்காதீங்க, வேலை மாறாதீங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர், அவ்வளோதான். எப்பயுமே ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்க டீச்சர்னால நம்ம வளர்ந்துருக்கோமா, இல்லை நிறைய திட்டி நம்மளை அழ வச்சு நம்மளை பேனிக் ஆக வச்சு டீச்சர்ஸ்னால நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா, 2வது டீச்சர்ஸ் வந்து சில சமயம் வந்து சப்புன்னு அரைஞ்ச மாதிரி, சில சமயம் அடிச்சே கூட, நம்மளாம் 90s கிட்ஸ்லேயே நிறைய அடி வாங்கியிருப்போம், சில சமயம் அடிச்சே கூட நம்மள வளர்த்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி எட்னா மேம் அப்படின்னு சொல்லிட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு மேம் இருந்தாங்க. கையை வெளுத்து விட்டுருவாங்க. நான் இப்பயுமே கொஞ்சம் சுமாராக தான் எழுதுவேன், பட் அப்போ ரொம்ப சுமாராக எழுதுவேன். லீக் அடிக்கிற பேனெல்லாம் வச்சு எழுதிட்டு இருந்தேன்னு சொல்லி கையை வச்சு இப்படி அடி வெளுத்துட்டாங்க. அப்படியே 4th ஸ்டாண்டர்டுக்கு 5th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்குறேன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ஹேண்ட் ரைட்டிங்கில். அந்த மேம் இல்லைன்னா ஒரு வேளை நான் சுமாராகவே தான் எழுதிட்டு இருந்திருப்போம், நம்ம கோழிக்கிருக்கலாவே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே பார்க்குற மாதிரி எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த மிஸ் தான் காரணம். ஸோ அந்த அடி வாங்குறதுக்கு மீன ராசிக்காரங்க இப்போ ரெடியாக இருக்கணும். முட்டிலாம் பேந்துருச்சு, கிட்டத்தட்ட ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனியாக நின்று அழுதுட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த 2 வருஷத்துக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதல்ல உங்களுக்கு மே மாதம் ராகு உங்கள் ஜென்மத்திலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது கிட்டத்தட்ட பரிவர்த்தனை மாதிரி. ராகுவோட வீட்டுக்கு ராகு இருக்கிற வீட்டுக்கு சனி போகிறார், சனி இருக்க வீட்டுக்கு ராகு வரார். அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, ஜென்ம ராகுவாக இருந்து தூங்க விடாமல் நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சு மீன ராசிக்காரங்கள்லாம் நல்ல திசை நடத்துறவங்கலாம் வந்து இப்போது அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. சுக்கிர திசை நடப்பில் இருக்குது. அவங்க வந்து விருச்சிக லக்னக்காரங்க, அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கு. தார யோகத்துல சந்திரனும் சுக்கிரனும் கேந்திரமா இருந்து நல்ல நிலைமையில இருக்காங்க. எனக்கு நிம்மதியே இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயமா இருக்கு, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு பயமா இருக்கு, என்ன ஒர்க் பண்ணலாம்னு தெரியல, ஒர்க்ல எப்படி முன்னேறதுன்னு தெரியல, இப்படிதான் வருது அப்பாயின்மெண்ட்ஸ். அவங்க கஷ்டப்படுறாங்களான்னா ஒரு சைட் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவர் விரை சனியா இருந்து நிறைய விரைங்களை கொடுத்தார், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுத்தார், அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி அவங்களோட மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் அவங்களை கொண்டுட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வெளியில விஷயங்களும் நடக்குது. அவங்களால தூங்க முடியல. ஒன்னா ஒர்க் ப்ரெஷரால தூங்காம இருக்காங்க, தசாபக்திகள் நல்லா இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷரால தூங்காம இருக்காங்க. தசாபக்திகள் நல்லா இருக்கவங்க இது மாதிரி யோசிச்சு நெகட்டிவா யோசிச்சு தூங்காம இருக்காங்க. இருக்கிற ஒர்க்லோட ஃபுல்லா முடிச்ச மாதிரியே இருக்க மாட்டேங்குது. எந்த வேலையை செய்யறது, எந்த வேலையை விடுறது, எல்லா வேலையும் ஒழுங்கா தான் செஞ்சோமா. அதாவது நிறைய வேலை செய்யற மீனராசிக்காரங்க சில பேர் இருப்பாங்க, வேலையை செய்யாத சில மீனராசிக்காரங்க இருப்பாங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மீனராசி 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். நிறைய பொறுப்பெடுத்துக்கிறது மீனராசி தான், பொறுப்புகளே எடுத்துக்காம இருக்க சில மீனராசிகளும் இருக்கும். நான் வந்து டே டு டே நான் வந்து எந்திரிச்சேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், அல்லது நான் வீட்டில் சமைச்சேன், இதுவே எனக்கு பெரிய வேலை தெரியுமா. நான்லாம் ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயம், நான்லாம் ஆஃபீஸ் போகிறதே பெரிய விஷயம். என்ன மாதிரிலாம் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. நான்லாம் காலையில் இருந்துச்சு டெய்லி 2 வேலை புதுசாக சமைச்சு என் வீட்டுக்கு போடுறேன். இப்படி சொல்கிறவங்கள மீனராசிக்காரங்க தான். ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அப்படியே குழந்தைங்களே பார்த்துக்கிறேன், அல்லது நான் வந்து ஒரு கம்பெனி சிஇஓவாக இருக்கேன், அப்படியே நானே வந்து என் ஃபேமிலிக்கும் நான் ஹெல்ப் பண்ணிப்பேன், எங்கள் அம்மா அப்பாவையும் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒன்று தான் இதில். ஸோ அப்படியும் இருப்பாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுமே இப்போ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டலி அவங்களால எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. வேலை இருக்கவங்களுக்கும் அதே தான், வேலை இல்லாமல் இருந்தாலும் அதே தான். அதாவது நான் சொல்றது வந்து ஒர்க்லோடுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது சுயச்சாரகம் தான் முடிவு பண்ணும். நீ இவ்வளோ வேலை செய்யணும்னு நீ தலையில் எழுதிட்டு வந்திருக்கேன்னா அந்த வேலையை நீ தான் செஞ்சாகணும். இதுவுமே என்னோட குரு ஒருத்தர், என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தா, நீ தான் செய்யணும்னு உன் வேலையில ஒரு விஷயம் உன் தலையில் எழுதியிருந்தா எங்கேயாவது சுற்றி அதை முன்னாடி தான் வந்து நிற்கும், நீ தான் செய்வ. உன் கைக்கு முதல்ல வரும்போது நீ செஞ்சிரு, உன்னோட கர்மாவை நீ முடிச்சிரு.
அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லாருமே வேலை செய்ய தான் போறோம். அவங்களுடைய ஜாதகத்துக்கு உட்பட்டு அது கடினமான வேலையா, ஒயிட் கலர் ஜாபா, அது வந்து கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்து நல்ல சேலரி வாங்கக்கூடிய அமைப்பாங்க சுய ஜாதகம் முடிவு பண்ணும். பட் இந்த பீரியட்ல வந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு தின்னுக்கிட்டு இருக்கு. எதையுமே நான் ஃபுல்ஃபில்லா பண்ணல, நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோவும் ஐம் நாட் டூயிங் மை பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாதவங்க நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஐம் நாட் டூயிங் மை பெஸ்ட், வேலை கிடைக்கல, என்னால வேலைக்கு போக முடியல, குழந்தைங்களை சரியா பாத்துக்க முடியல, ஐம் நாட் டூயிங் மை பெஸ்ட், இப்படி வந்து செல்ஃப் டவுட்ல இருக்காங்க. இந்த டவுட்னஸ் விலகிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் யூ வில் ரீகெயின் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். மீனராசிக்காரங்க பொதுவாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடையக்கூடிய ஆட்கள் தான். அவர்களுக்கு 5ஆம் அதிபதியே நல்ல நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்காரு. மீனத்துக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் வந்து உட்கார்ந்துருக்கறனால ஓரளவுக்கு லக்கோட பிறந்தவங்க தான் மீனராசிக்காரர்கள். ஸோ அதனால அவர்களுக்கு எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும், நல்ல டீச்சிங் வரும், நல்லா பேச தெரியும், பேசி பழிக்கக்கூடிய தொழில்களில் இருப்பாங்க, டீச்சிங் தொழிலில் இருப்பாங்க, ஐடி துறையில் இருப்பாங்க, மென்டாரா விளங்கக்கூடியவர்கள், ஒரு 4 பேர் அவர்களை பார்த்து வரக்கூடிய அளவுக்கு புத்திசாலியுடையவர்கள் தான் புத்திசாலித்தனமானவர்கள் மீனராசிக்காரர்கள். எங்க எப்படி வளைஞ்சு கொடுத்து யாரை எப்படி வேலை வாங்கினா எங்க அடிச்சா எந்த காய் கீழே விழுகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சந்திரன் மட்டும் இல்லாம சூரியனும் சேர்ந்து விழுந்துட்டாருன்னா கொஞ்சம் கோவக்காரங்களாகவும் இருந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தானே ஒழிஞ்சு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அமைப்பு தான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மைண்ட் செட்டை இந்த ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் முதல்ல விலக்கி கொடுக்கும். நீங்க வேலை செய்வீங்க, பட் சந்தோஷமா வேலை செய்வீங்க. மேபி வேலைனால நீங்க தூக்கம் இல்லாம இருக்கலாமே ஒழிஞ்சு இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் முதல்ல விலகும், தலைவலி போயிடும். எத்தனை பேர் மைக்ரைன்ல இருக்காங்க, எத்தனை பேர் கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க, தலைவலினால கண்ணாடி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர், நெகட்டிவ் தாட்ஸ் விலகணும். அது விலகிறதே உங்களுக்கு நல்ல விஷயம் தான். ஜென்மத்தில் வரக்கூடிய சனி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்ததுன்னா அது எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான். செகண்ட் சுத்துல இருக்கவங்க இந்த பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பாதசனியா போகும்போது அவர் நீச்சம் ஆயிடுவார். அதனால உங்களுக்கு பொருளாதார தடைகள் பெரிய அளவுல இருக்காது. அகைன் நீங்க வந்து நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ அதனால இந்த பீரியடை நீங்க பர்டிகுலரா எல்லா 7 சனியோடவும் மீன ராசிக்கு 7 சனியோட ஜென்ம சனி மிக முக்கியம். நன்றாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அமையும். தசாபக்திகளை பொறுத்தவரை சொல்லணும் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த சின்ன குழந்தைகளுக்கு சனி திசை தான் ஒரு படிச்சு முடிக்கிற வயசு வரைக்குமே, கிட்டத்தட்ட ஒரு படிப்பை முடிச்சுட்டு அவங்க வேலைன்னு வர வரைக்குமே அவங்க சனி திசையில தான் இருப்பாங்க. ஸோ ஒரு நல்லது ஒரு படிப்பு அமையும், அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, பழு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இப்போ ஆல்ரெடி அவங்க படிப்புல கொஞ்சம் டல்லா இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும், ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ பெற்றவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மார்க்கை கொடுத்து எதிர்பார்க்குற ஸ்கூல் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வேலை அமைப்பு எல்லாமே கொடுத்துருவார். ஸோ சனி திசை நடக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவங்க கிட்டத்தட்ட 20-21 வயசு வரைக்குமே வந்து சனி திசையில தான் இருப்பாங்க. 2 வருஷம் புரட்டாதிக்கு வந்து இது நடக்கும், குருதசை நடக்கும். அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி திசை தான். ஸோ 20 வயசுக்கு மேலதான் சனி திசை விட்டே வெளில வருவாங்க. ஸோ சனி திசை நடக்கிறவங்க எல்லாருக்குமே இதே அமைப்பு தான். உத்திரட்டாதி நட்சத்திரமும் கிட்டத்தட்ட அப்படிதான். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு மேல பிறந்தவர்களுக்கு தான் புதன் தசை வந்து மிட் ஏஜ்ல வரும். ஸோ மிட் ஏஜ்ல புதன் தசை வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக படிப்பு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. ஜென்மத்துல சனி வரும்போது மந்தத்தன்மையை கொடுப்பார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்த குழந்தைகள் 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்காங்கன்னா சோம்பேறித்தனத்தை விளக்குங்க. தினமும் ஹனுமன் சாலிசா சொல்லுங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ண சொல்லுங்க. இது எல்லா மீனராசிக்காரர்களுமே பண்ணலாம். தினமும் யோகாவோ, எக்ஸசைஸோ, வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, இது எல்லாமே வந்து ஹனுமன் சாலிசா கூடவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க. அது உங்களுடைய சோம்பல் தன்மையை நீக்கும். 7 சனியினுடைய தாக்கத்தை, ஜென்ம சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். ஸோ தட் குழந்தைங்களோட மார்க் செக்யூர் பண்ற விஷயங்களையும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதுக்கடுத்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதுல புதன் தசையில தான் பிறப்பாங்க. புதன் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்கள் புத்திசாலி அப்படின்னு பேர் எடுப்பாங்க. மேக்சிமம் இவர்களுக்கு புதன் வந்து கெடுதல் பண்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். புதன் தசையில பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சுயசாரத்துல வந்து நீச்சமாகணும் அப்படின்னா பங்குனியில பிறந்த குழந்தைகளுக்கு மாத்திரமே அவர் நீச்சமா உட்காந்து, அதுவும் எந்த வகையில் நீச்ச பங்கு அடையலனா தான் பிரச்சனை. அவர் வந்து ஆடி மாசத்துலயோ புரட்டாசிலயோ அல்லது வந்து மார்கழி தைலெல்லாம் பிறந்திருந்தாலும் புதன் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நீங்க பங்குனியில பிறந்த பிறந்தையா இருந்து உங்களுக்கு அதாவது ஜென்மத்திலே நீச்சமாகி இருந்தா மட்டும் ஹெல்த் ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒன்றும் புதன் தசை நடப்பில் இருக்க குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த குழந்தைகளுக்கு புதன் தசை முடிஞ்சு அடுத்து என்ன வரப்போகுது, கேது தசை வரப்போகுது. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிட் ஏஜ்ல வந்து கேது தசை வந்துடும்.
சரிங்களா? புதன் தசை முடிஞ்சு கே தசை வந்துடும். உங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம் காரர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு லக்னத்திற்கு புதன் சுபத்துவமாக இருந்துட்டா வேலை முடிச்சு, அதாவது படிப்பு முடிச்சு வேலைன்னு போகும்போது சூப்பரா வந்துருவாங்க. பட் மீனராசி மீன லக்னம் அல்லது தனுசு லக்னம் மீனராசி அந்த காம்பினேஷன்ல இருக்கவங்களுக்கு மட்டும் புதன் கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டார். மற்ற லக்னங்களுக்கு பெரியதாக புதன் கெடுப்பவர் அல்ல. பட் இது வந்து கொஞ்சம் ஆக்டிவேஷன் இருக்கணும். பத்ர யோகம்லாம் ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா ஏதாவது வகையில டாப் கிளாஸ் தான். இதுல எப்படி பத்ர யோகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து மீன ராசியாக இருந்து ஆவணி ஆணி ஆடி ஆணி ஆணி ஆடி மாசம் பிறந்திருந்தாலோ புரட்டாசி மாதம் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு புதன் வந்து கேந்திரங்கள்ல வலுத்து உங்களுக்கு வந்து பத்ர யோகத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அந்த பத்ர யோகத்துல பிறந்த குழந்தைகளா இருந்து நீங்க புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க, 4ஆம் பாதம், இட்ஸ் வெரி ரேர். குருவோட நட்சத்திரம் வீட்டுல குருவோட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் புரட்டாதி மட்டும்தான் இருக்கு. அதி புத்திசாலித்தனமாக இருப்பார்கள், ஜமாச்சிருவாங்க, சூப்பரா சம்பாதிப்பாங்க. அவங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் புதன் நன்றாக இருந்தால். கண்டிஷன் சப்ளை. ஸோ அதுக்கடுத்து கேது தசை. ஸோ உதிரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிட்டேஜில் கேது தசை வந்துடும். ஸோ இவங்களுக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, பொதுவாகவே மீன ராசிக்கு திருமணம் அப்படிங்கிறதுல வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அது எந்த வித டவுட்டும் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அமையும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். நீங்க ஆணோ பெண்ணோ, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின், காமோ காப்பின்னு பிரிச்சிட வேண்டியதான். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது. ஸோ இந்த கேது திசையிலே திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஜென்ம ராகு முடிஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ ஜென்ம கேது, அதாவது கேது திசை நடப்பில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்காக பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக வரன் பார்க்க வேண்டியது மிக அவசியம். பொதுவாகவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸோட அமையும் அப்படிங்கிறதுனால கேது திசையில பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிதானமாக வரன் பார்த்து திருமணம் முடித்துக் கொள்வது சிறந்தது. மீனராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு லவ் கண்டிப்பா வரும், ஃபெயிலியர் ஆகும். அதையும் தாண்டி திருமணத்துக்கு போனீங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். லவ்வே பண்ணாம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபர் சைடு அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். ஜென்மசனி முடியும் வரை அடுத்த 2.5 வருடங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களா இருந்தீங்கன்னா, மிட்டேஜ்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை தான் நடப்புல இருக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் சுபராக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் தான், எந்தவித பாதிப்பும் இருக்காது. சுக்கிர தசை பொதுவாகவே நல்ல தசை. மீனத்திற்கு அது அட்டமாதிபதியோட தசை. நீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பாதிப்பே கிடையாது. ஸோ வெளியூர் வெளிநாட்டில் இல்லைங்க, நான் பிறந்த ஊர்லேயே தான் இருக்கேன், பிறந்த ஊர்லேயே தான் வாழறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்திற்கு சுக்கிரன் நல்லவரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்வார். சுக்கிர திசை பொதுவாக பொருளாதாரத்தை கொடுத்துருங்க. மேக்சிமம் எல்லா லக்னத்திற்குமே சுக்கிரன் உங்களை ஜாதகத்தில் வெல் பிளேஸ்டா இருந்தாலே, அதாவது ஆவணி மாசத்துல மட்டும்தான் சில நாட்கள் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், மற்ற எல்லாருக்குமே சுக்கிரன் நல்லது கொடுத்துருவார், பொருளாதாரத்தை கொடுத்துருவார். உயிர் உறவுகளால பாதிக்கப்படுவீர்கள், அவமானம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், பொருளாதாரமும் வரும் அவமானமும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர்கள் மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாரகத்தை பார்த்து அதற்கேற்ற மாதிரியான முடிவுகள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சேர்ந்தது. நீங்களும் திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கீங்க, திருமண காரியத்திற்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த விஷயத்துல கொஞ்சம் காஷனா இருங்கன்னா, ரேவதி 2, 3ஆம் பாதத்துக்கு மேல பிறந்தவர்களுக்குலாம் வந்து திருமணம் அமையிற காலகட்டத்திலேயே சுக்கிரதசை வந்துடும். ஸோ அந்த பீரியட்ல நீங்க வந்து திருமணத்துக்கு பார்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அட்வைஸும் சொல்லிக்கிறேன். வேலையை பொறுத்தவரை நிறைய வேலை பாருங்க. இப்போதைக்கு உடனே இந்த பாஸ் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல, இந்த பாஸ் வந்து எனக்கு தேவையான வந்து ஃபண்டு கொடுத்து எனக்கு ஹைக் கொடுக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு எங்கிருந்து வரணுமோ அங்க கொடுக்க வேண்டிய வேலையை சனி பார்த்துப்பார், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பொது பரிகாரமாக நான் சொன்ன விஷயம் தான். சந்திர தரிசனம் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஹனுமன் சாலிசா ரெகுலரா வந்து சொல்லிட்டே வாங்க, இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹாய் சொல்லு தேவா. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. முடியாதா?